எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமா இப்ப இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் மாரி தான் ஒரு பதிவு நம்ம போடப் போறோம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு ப்ரொவிஷன்ல இருந்து ஃபைனலுக்கு நீங்க வந்து 1280 எடுத்திருப்பீங்க. ஸோ சமீபத்தில நம்மகிட்டயும் எடுத்திருக்கலாம். வேற ஒரு கன்சல்டன்ட் கிட்டயும் நீங்க எடுத்திருக்கலாம். ஸோ அப்படி எடுத்திருக்கும்போது உங்க ஆர்டர நீங்க வாட்சி பாருங்க. இப்ப லேட்டஸ்ட்டா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு போன டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்டர் குடுத்துட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாமே நோட்டீஸ்லாம் கிளியர் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்திருக்கு நோட்டீஸ்லாம் கிளியர் பண்ணி வந்திருக்கிற அந்த 12Aல பார்த்தீங்கன்னா, 2026-27 இயர் அசஸ்மென்ட் இயர்ல ஆர்டர் வந்திருக்கும். ஸோ அப்ப எக்ஸ்பைரி எப்பன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் மார்ச் மாசம் தான் உங்களுக்கு எக்ஸ்பைரி. ஸோ அடுத்த வருஷம் மார்ச் மாசம் எக்ஸ்பைரின்ற பட்சத்தில, நம்ம இப்ப இந்த இயர் 2025ல செப்டம்பர் மாசம் 30க்குள்ள பண்ணியாகணும். அதாவது இந்த மாசம் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க பண்ணியாகணும். ஸோ இதுக்கு பெரிய நாட்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னும் ஒரு 5 நாள் தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ இது ஏன் இவ்வளோ எமர்ஜென்சியா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரொவிஷனலுக்கு இதே மாரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இது வந்து 2026-27 குடுத்திருக்க அசஸ்மென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த செப்டம்பர் மாசம் பண்ணியாகணும். பண்ணலன்னா உங்களால ஃபைனல் வாங்க முடியாதுன்னு சொல்லி நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன். வாங்க முடியாதுன்னும்போது, அது எப்படி சொல்லியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாங்குறது கடினமாயிடும். கன்டவுன் பண்ணி வாங்க வேண்டி வரும். ஸோ இது அடிஷனல் ஒர்க்கா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே தான் இப்போ மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. இது எதுக்காக இந்த மாரி உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு? ஏன்னா இப்ப தான் நீங்க ஆர்டர் வாங்கியிருக்கீங்க. அதுக்குள்ள எதுக்கு உங்களுக்கு வந்து அ 1 இயர்க்குள்ள குடுத்துருக்காங்க. 1 இயர் கூட கிடையாது. அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதாவது வெறும் 6 மாசம் தான் கேப் இருக்கு. அந்த 6 மாசத்துக்குள்ள இப்ப மறுபடியும் ரீஃபைல் பண்ற மாரி இருக்கே அப்படின்னு நீங்க எதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, நீங்க முன்னாடி செஞ்ச தவறு தான். இது என்னன்னா கன்டவுன் பண்ணாம அதாவது கன்டவுன் பண்ணி சில பேர் இப்போ 12A வாங்கியிருக்கீங்க. கண்டோனேஷன் ஒண்ணும் கிடையாது. நீங்க கரெக்ட்டான டைம்ல நீங்க ப்ரொவிஷனல் ஆர்டர வந்து ஃபைனலுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணல. ஸோ ப்ரொவிஷனலுக்கு பர்ட்டிகுலரா ஒரு சில டியூரேஷன் குடுத்துருப்பாங்க. இந்த 6 மாசத்துக்குள்ள எக்ஸ்பைரி ஆவறதுக்கு 6 மாசத்துக்குள்ள நீங்க ஃபைல் பண்ணணும்னு குடுத்துருப்பாங்க. இத நெறைய பேர் என்ன பண்றீங்க, இந்த அசஸ்மென்ட் இயருக்கும் இந்த ஃபைனான்ஷியல் இயருக்கும் நீங்க வந்து வித்தியாசம் தெரியாம 2மே கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, அவங்களோட டியூரேஷன் தாண்டி டியூ டேட்ட தாண்டி நீங்க வந்து ஃபைல் பண்ணும்போது, இன்கம் டேக்ஸ்ல கன்டவுன் பண்ணி நம்ம ஒரு அப்ளிகேஷன் குடுத்து நம்ம ஆர்டர் எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி சில பிரச்சனைலாம் வருது. சில பேருக்கு 27-28 என்ற அசஸ்மென்ட்ல வருது. சில பேருக்கு 26-27 என்ற அசஸ்மென்ட்ல வருது. ஸோ 26-27 அசஸ்மென்ட்ல வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க ஃபைல் பண்ணியாகணும். இன்னொரு 5 நாள் தான் இருக்கு. ஸோ யாரெல்லாம் அந்த மாரி ஆர்டர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு, திருப்பி நீங்க ரெனூவல் பண்ணிங்க. நீங்க யார்கிட்ட நீங்க பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி, நீங்க அந்த மாரி ஆர்டர் திருப்பி ரெனூவல் பண்ணிக்கோங்க. பண்ணல அப்படின்னா, மறுபடியும் இதுலயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வர வந்து வாய்ப்பு இருக்கும். 8Gக்கு எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் அந்த மாரி ஷார்ட் பீரியட்ல வரல. ஸோ 12Aக்கு மட்டும் எல்லாருக்கும் வந்திருக்கு. ஸோ முக்கியமா அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யாருக்காவது இந்த ஹெல்ப் தேவைப்படுது, உங்களுக்கு ரெனூவல் பண்ணணும் அப்படின்னா, என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.